குருவே சரணம், குருவே துணை. நான் இப்போ ஆராய்ச்சி பண்ண ஒரு ஜாதகத்தை தான் உங்களுக்கு நான் சொல்லலான்னு இருக்கேன். அது வேறு யார் ஜாதகம் இல்லை, நம்ம நடிகர் தளபதி திரு விஜய் அவர்களோட ஜாதகத்தை நான் ஒரு 4-5 பாயிண்ட் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச அறிவு பயன்படுத்தி ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அவரோட பிறந்த தேதி மாதம் வருஷம் 22ஆம் தேதி ஜூன் மாதம் 1974 வருஷம் பிறந்திருக்கிறாரு. அவர் கடக ராசி, கடக லக்னம், லக்னத்திலேயே செவ்வாய், விருச்சிகத்தில் ராகு, கும்பத்தில் குரு, ரிஷபத்தில் சுக்கிரன் கேது, மிதுனத்தில் சூரியன், புதன் பகவான் வக்கர நிலையில் இருக்கிறாரு, சனி பகவான் மிதுனத்தில் இருக்கிறார். இதுதான் அவர் பிறந்தப்போ ராசி கட்டத்தில் இருக்கிற கிரக நிலைகள். இதில் லக்னம் அவருக்கு சந்தியில் இருக்குது, நட்சத்திர சந்தியில் லக்னம் இருக்குது. அதே போல் சுக்கிரனும் நட்சத்திர சந்தியில் 2 டிகிரியில் நட்சத்திர சந்தியில் சுக்கிரனும் இருக்கிறாரு. இப்போ நம்ம கடக லக்னமா சிம்ம லக்னமாங்கிறது டவுட்டு. நம்ம கடக லக்னம்னு எடுத்தால் லக்னாதிபதி சந்திரன் லக்னத்திலேயே இருக்கிறார். அப்போ அவர் எப்பவுமே தாய் மேலே அதிக பற்று வச்சுருப்பார் அப்படிங்கிறது சொல்லுது. அதுபோல் தான் அவங்க அம்மா மேலே அவர் ரொம்ப, அப்பாவை விட அம்மா மேலே அவர் ரொம்ப ஒரு பாசம் பற்று இருக்கிறதுங்கிறது நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்குறோம். அதே போல் லக்னாதிபதி லக்னத்திலேயே இருக்கிறதுங்கிறது ஒரு நான் தான் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்கக்கூடியது. ப்ளஸ் அதே போல் அவரோட ஒரு நிலைப்பாடு, நினச்சதை சாதிக்கிறதுக்கு எதை வேணாலும் இழக்கக்கூடிய அளவுக்கு அவர் செயல்பாடு இருக்கும் அப்படிங்கிறத இந்த லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கிற கிரகம் அவருக்கு தரும். அவர் தான் அவர் முன்னிலைப்படுத்துவார். நான் தான் அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்கும், அவர்கிட்ட கெத்து இருக்கும் லக்னாதிபதி லக்னத்திலேயே இருந்துச்சுன்னா. இதுவே சிம்ம லக்னமாக எடுத்து பார்த்தோம்னாலுமே சிம்ம லக்னத்துக்கு லக்னாதிபதி சூரியன், இவர் ஜாதகத்தில் 11 இருக்கிறார். அப்போ லக்னாதிபதி 11 இருந்தாலுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க நினச்சதை சாதிக்கிறதுக்கு நினச்சதை அடைஞ்சே தீருவாங்க. அதில் ரொம்ப உறுதியாக இருப்பாங்க. யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க. அவங்க நினச்சதை அடைஞ்சே தீருவாங்க அப்படிங்கிறது அந்த 11 இருக்கிற கிரகம். லக்னாதிபதி 11க்கு போனால் இந்த தன்மையை ஜாதகருக்கு தரும். அப்படி பார்த்தாலுமே சந்திரன் ஆட்சி. அப்போ அம்மாங்கிறவங்க நல்லா ஒரு பலமானவங்க அப்படிங்கிறது சொல்லுது. சூரியன்கிறது மிதுனத்தில் இருந்தாலுமே கூட பகை கிரகத்தோட சேர்ந்துருக்கிறதுனால அது சூரியன் பலவீனமாகுது இவருக்கு அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது. அதே போல் இந்த சூரியன் சனி கிரக சேர்க்கை அப்படிங்கிறது பெற்றோரோட கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது. ஸோ அவரோட கருத்துக்கள் இவரோட கருத்துக்களும் ஒரே ட்ராக்கில் இருக்காது. 2 பேர்த்தோட கருத்துக்களும் முரண்பாடாகும். அவர் சொன்னால் இவர் கேட்க மாட்டார். ஸோ அது நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்குறோம். அவருக்கு அவங்க அப்பாவுக்கு இவருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு இருக்காது அப்படிங்கிறது சொல்லுது. அதே போல் இவர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ராகு கேது அதுக்கு வெளியில் மிட் பாயிண்டில், ராகு கேது அச்சுக்கு வெளியில் குரு தனியாக ஒதுங்கி இருக்குது, மிட் பாயிண்டில் இருக்குது. அப்போ அந்த குருங்கிற காரகத்துவம் இவருக்கு கிடைக்கிறதுல
ரொம்ப சிரமம் இருக்கும், குறைவாக தான் கிடைக்கும், ஒரு ஒத்துழைப்பு இருக்காது அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது. அப்போ குருங்கிறது குழந்தைகள். அப்போ குழந்தைகளோட ஒரு அன்பு அரவணைப்பு அப்படிங்கிறது ஜாதகருக்கு குறைவாக தான் கிடைக்கும். இல்லைன்னா அவர் இவங்களை விட்டு பிரிஞ்சிருக்கலாம், இல்லைன்னா சின்ன வயசுலேருந்தே ஹாஸ்டலில் தங்கி படிக்கலாம். ஸோ அந்த இதெல்லாம் வந்து இவருக்கு மிக குறைவு தான். அதே போல் நாடி பிரகாரம் எடுத்தோம்னா குரு தான் ஜாதகர். அப்போ ஜாதகர் வந்து யாரு கூட ஒட்டாமல் தனியாக இருக்கிறத சொல்லும். ஸோ மேபி அதனால தான் என்னமோ இவர் வந்து ஒரு தனி வீட்டில் இருக்கிறாரு, அவங்க அப்பா அம்மா ஒரு தனி வீட்டில் இருக்காங்க, ஒன்றா கூட்டு குடும்பமாக இல்லாமல் தனியாக இருக்கிறாங்க. மேபி இதனாலையும் கூட வந்து இப்படி இருக்கலாம், நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் இவருக்கு கடகத்தில் செவ்வாய் நீசம் அப்படின்னு இருந்தாலுமே அங்கேயே ஆட்சி பெற்ற சந்திரன் இருக்கிறதுனால அதை நம்ம வந்து நீச பங்கம் அப்படின்னு தான் எடுக்கணும். அப்போ இவருக்கு வந்து இந்த செவ்வாய் திசை புத்தி இதெல்லாம் வரும்போது இவருக்கு வந்து நல்ல பலன்களை வந்து அந்த செவ்வாய்ங்கிற கிரகம் காரகத்துவம் வழியாக இவருக்கு கிடைக்கும். நீசபங்க ராஜயோகம், அதே போல் சந்திரமங்கல யோகம் அது லக்னத்திலேயே இருக்கிறதுனால அந்த யோகங்கிறத இவர் அனுபவிப்பார். அதாவது ஒரு நல்ல சொகுசான வீடு, பங்களா, வாகனம் அப்படிங்கிற காரகத்துவம் தான் இந்த செவ்வாயோட காரகத்துவம் வழியில் இவருக்கு வந்து இவரே அனுபவிப்பார் அப்படிங்கிறத அது சொல்லுது. அதே போல் இவருக்கு சிம்ம லக்னம்னு எடுத்தாலுமே ராகு 4 உட்காருவார். அப்போ என்ன ஆகுன்னா இந்த கல்வி அப்படிங்கிறதெல்லாம் வந்து இவர் ஆரம்ப கட்டத்தில் ஒரு சோம்பேறித்தனத்தினால வந்து கல்விகளெல்லாம் வந்து தடைபட்டிருக்கும். சிம்ம லக்னமாக இருந்தால் நம்ம அப்படி எடுக்கலாம். ஏன்னா 4 ராகு உட்கார்ந்தா சோம்பேறியாக இருப்பாங்க. அப்போ அதனாலேயே வந்து அந்த ஆரம்ப கல்வி, உயர்கல்வி இதெல்லாம் வந்து தடைபடுறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். அதே போல் ஒரு ஜாதகத்தில் அந்த சுக்கிரன் கேது கிரக சேர்க்கை. இப்போ கடகலக்னம் எடுத்துட்டோம்னா சுக்கிரன் தான் பாதகாதிபதி, 4-11 கூடையவராக சுக்கிரன் வருவார். இருமாரகத்தான் கொள்ளான் அப்படிங்கிற அமைப்பில் சுக்கிரன் பாதகாதிபதியாக வர்றதுனால இந்த சுக்கிரன் காரத்துவம் வழியாக இவருக்கு வந்து தொந்தரவுகள், பிரச்சனை, அவமானம் இதெல்லாம் வந்து இவருக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ சுக்கிரன்கிற காரத்துவம் நல்ல சொகுசு வாகனம், மனைவி, பெண்கள், திருமணமான பெண்கள், திருமணம் ஆகக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய பெண்கள், இதெல்லாம் வந்து சுக்கிரன் குறிக்கக்கூடிய ஒரு சில காரத்துவங்கள். அப்போ சுக்கிரன் கூட கேதுவும் சேர்ந்துருக்கிறதுனால மனைவி மூலயமா வந்து அந்த ஒரு சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்குமான்னா அது வந்து கேள்விக்குறி தான். சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்காது, அமையாது அப்படிங்கிறத சொல்லுது. அதே போல் சொகுசு வாகனம், சொகுசு வாகனத்தில் இவருக்கு வந்து பிரச்சனை வரும், ஒரு தொந்தரவு கொடுக்கும். கேதுன்னா வழக்கு, கோர்ட்டு கேஸு இதெல்லாம். அப்போ அவர் வந்து ஒரு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான், அவர் வந்து வாகனத்தை இம்போர்ட் பண்ணார், அதில் டியூட்டி கட்டலன்னு சொல்லிவிட்டு இன்னும் வந்து கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்குது, வரி கட்டலை அப்படின்னு சொல்லிவிட்டு அது சம்மந்தமாக கேஸு வந்து நடந்துகிட்ருக்குது. ஸோ இந்த மாதிரி தொந்தரவுகளெல்லாம் வந்து இந்த சுக்கிரனுக்கு எதனால் அவருக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு சொல்லுது. அதே போல் தான் அவங்க மனைவியும் வந்து இப்போ அவர் மேலே வந்து விவாகரத்து கேட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நிலைப்பாடு, இந்த சுக்கிரனுக்கு எது கொடுக்கக்கூடிய நிலைப்பாடு. மேக்சிமம் ஜாதகங்களில் இந்த கடக லக்னம், சிம்ம லக்னமாக இருந்ததுன்னா சந்தோஷமான திருமண வாழ்க்கையை தராது. இது 100% நிறைய ஜாதகங்களில் பார்த்துருக்குறேன். என்னோடய ஜாதகத்துலேயே அதுதான் அமைப்பு. நான் கடக லக்னம், நானும் கோர்ட் கேஸில் பார்த்துருக்குறேன். இதுதான் அமைப்பு. அப்படியே சேர்ந்து வாழ்ந்தாலுமே
ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க. அப்படி தான் இருப்பாங்க வீட்டுக்குள்ளே. ஏதோ குழந்தைகளுக்காக வாழக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ அந்த சுக்கிரனுக்கு வந்து ஏதாவது சுபகிரகங்களோட பார்வை வந்து தொடர்பு கிடச்சிருந்ததுன்னா யாரோ ஒருத்தர் அனுசரித்து விட்டு கொடுத்து போவாங்க. பட் இவருக்கு வந்து சுக்கிரன் கேது கிரக சேர்க்கை. சுக்கிரன் வந்து நட்சத்திர சந்தியில் இருக்கிறார். வாங்கின சாரமும் பகை சாரம். அப்போ இதெல்லாம் வந்து அவருக்கு மைனஸ்ஸு. அதே போல் இவர் இந்த கலைத்துறைக்குள்ளே இவர் எப்படி வந்தார், இவர் ஜாதகத்தில் அப்படி என்ன அமைப்பு இவருக்கு சுட்டி காமிக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கலைகளை குறிக்கக்கூடிய காரக கிரகம் புதன் வந்து அந்த கலைகளை குறிக்கக்கூடிய ராசியில் மிதுனத்திலேயே வந்து ஆட்சியாக இருக்கிறது இவர் அந்த கலைத்துறைக்குள்ளே வர்றதுக்கு ஒரு காரணம். அதுவும் அந்த புதன் வக்கரமாக இருக்கிறது மிகப்பெரிய வலு. இப்போ அந்த கிரகம் வக்கரமாக இருந்ததுன்னா அந்த கிரகத்தோட காரகத்துவ ரீதியாக இவருக்கு வந்து நல்ல நாலேஜு, நல்ல டேலண்ட் இருக்கும். இவர்கிட்ட அந்த காரகத்துவ ரீதியாக யாருமே ஜெயிக்க முடியாது. அப்படி ஒரு டேலண்ட் இவர்கிட்ட இருக்கும். அதில் எப்படி புகழோட உச்சிக்கு போனார் அப்படின்னா, அந்த புதன் பெற்ற சாரம் வந்து ராகு சாரம். அப்போ அந்த ராகு பராசரர் முறைப்படி விருச்சிகத்தில் உச்சம். ப்ளஸ் அந்த புதனுக்கு குருவோட பார்வை. ஸோ இதெல்லாம் வந்து அவரோட அந்த துறையில் ஒரு புகழோட உச்சியில் கொண்டு போய் அவர் வந்து உட்கார வச்சிருச்சு. காரணம் அவரோட டேலண்ட்டு, திறமை, விடாமுயற்சி இதெல்லாம் வந்து அந்த வக்ரகிரகம் கொடுத்ததுனால ராகு குரு 2 பேர் சேர்ந்து அவரை கொண்டு போய் புகழோட உச்சியில் உட்கார வச்சுட்டாங்க. இதுதான் வந்து மிகப்பெரிய வலு அவருக்கு. அது இந்த புதன் வக்ரம் வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்குது. அதே போல் அந்த தொழிலில் கொடுக்கக்கூடிய வர்க்க சக்கரங்களில் ஒரு சக்கரம் தொழிலை பற்றி இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு சக்கரம். அந்த சக்கரத்தில் போய் பார்த்தாலுமே அவருக்கு லக்னத்திலேயே வந்து புதன் இருக்கிறார். ஸோ அங்கேயும் லக்னத்தில் புதன் தான் இண்டிகேட் பண்ணுது. கலைத்துறை, கல்வி, பள்ளி கூடம், பள்ளி கட்டடம் இது தொடர்பாலாம் தான் வந்து அவருக்கு வந்து ஒரு வருமானம், இந்த துறையில் தான் அவர் இருப்பார் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. அந்த தொழிலை கொடுக்கக்கூடிய வர்க்க சக்கரத்தில் 10ல் அவருக்கு வந்து கேது, குரு கேது இருக்குது அங்கேயும். அதே போல் நாடி பிரகாரம் பார்க்கும்போது அவருக்கு வந்து அந்த சக்கரத்தில் குரு கேது எடுத்துட்டாலுமே கேது தான் வந்து நம்ம இந்த கட்சி கூட்டம், கட்சி, அரசியல் கட்சி, இது ஒரு அமைப்பு, இதையெல்லாம் வந்து இண்டிகேட் பண்ணக்கூடியது ஒரு கேது. அப்போ இவர் ஜாதகத்தில் பார்த்தோம்னாலுமே ஸோ அந்த சேர்க்கை இருக்கிறதுனாலையும் அவர் வந்து பிற்காலத்தில் ஒரு நிறுவனம், ஒரு அரசியல் கட்சி தொடங்கி அதை நடத்துவதற்கான ஒரு அமைப்பு இருக்கிறதையும் வந்து அந்த சார்ட் வர்க்க சக்கரத்தில் தொழிலை கொடுக்கக்கூடிய அந்த சக்கரத்தில் இண்டிகேட் பண்ணுது. ஏன்னா லக்னத்தில் இருக்கிற கிரகம் தான் வந்து முதல்ல செயலுக்கு கொண்டு வரும். அதுக்கப்புறம் தான் 10ல் இருக்கிற கிரகத்தோட தொழில்கள், செயல்கள்லாம் வந்து நடைமுறைக்கு வரும். அப்போ அதே போல் அவர் வந்து வாழ்க்கையில் பிற்பகுதியில் வந்து இந்த ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு வந்திருக்கிறார். ஏன் மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கார் அப்படின்னா, சூரியன் சனி கிரக சேர்க்கை. இப்போ இந்த சூரியன் சனி கிரக சேர்க்கை இருந்ததுன்னா அரசியலில் ஈடுபாடு இருக்கும், மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற அந்த எண்ணம் வந்து அவரை தூண்டிகிட்டே இருக்கும். அதில் அதிகமான ஒரு ஈடுபாடு வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அவருக்கு அரசியலுக்கு வர்றதுக்கான ஒரு மிக முக்கிய காரணம். அதே போல் ஒரு ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கடகலக்னம் எடுத்தாலுமே இவருக்கு வந்து 2ஆம் அதிபதி சூரியன்,
இப்போ லக்னத்துக்கு 12 உட்கார்ந்தாலுமே அவர் வருமானம் வந்து விரயம் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது. அப்போ அவர் வந்து கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணினதை இப்போ இந்த காலகட்டத்தில் அவர் வந்து ஒரு கட்சி தொடங்குறது மூலியமாகவோ ஏதோ ஒரு வகையில் வந்து விரயமும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது. இதையே பாவகா பார்க்கும்போது 2ஆம் அதிபதி 2-11 வரும்போது 2ஆம் இடம்ங்கிறது வாக்கு, பேச்சு, திறமை, இது இதுக்கு சுட்டக்கூடியது மிக முக்கியமாக. அப்போ அந்த வாக்கால் பேச்சால் வந்து ஒரு பொருள் ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. அதே மாதிரி அந்த லக்கணத்துக்கு 3ஆம் இடம் எடுத்தோம்னா புதன், அவர் 3க்கு பாவா முறைப்படி 3க்கு 10ல் போய் உட்கார்றாரு. அப்போ 3க்கு 10ல் ஆட்சியாக உட்காரும்போது அவர் வந்து ஒரு சரியான திட்டமிடல் டேலண்ட் இருக்கும், ஒரு முயற்சி செய்கிறதில்ல, ஒரு திட்டம் தீட்டுறதில்ல, இதிலெல்லாம் வந்து டேலண்ட் இருக்கும் அப்படிங்கிறத இந்த 2 அமைப்பு வச்சு நம்ம வந்து எடுக்கலாம். அதே போல் கடகலக்கணம் எடுத்தோம்னா இவருக்கு வந்து 6-9 குடையவர் குருவே வருவார். அப்போ ராமருக்கு எப்படி வந்து ஒரு தெய்வாம்சம் பொருந்திய ஒரு எதிரி ராவணன் எப்படி உட்காண்டிருந்தான், ஒரு பலமான எதிரி. அப்போ அதே போல் இவருக்கும் வந்து வாழ்க்கையில் வந்து கடகலக்கணமாக எடுத்தோம்னா வாழ்க்கையில் இவருக்கு வந்து எதிரிங்கிறது ரொம்ப பலம் வாய்ந்த ஒரு எதிரி தான் வந்து எப்போவுமே இருப்பாங்க. ஸோ அவங்களையெல்லாம் சமாளித்து எதிர்த்து இவர் வந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா இவருக்கும் லக்னத்திலே லக்கணாதிபதி. அப்போ அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து இவருக்கு இருக்குது. அதே சிம்ம லக்னமாக எடுத்தோம்னாலுமே சிம்ம லக்னத்துக்கு 5-8 குடையவராக குரு வருவார். அப்போ அங்கேயும் வந்து ஒரு பலமான எதிரினால தான் இவருக்கு வந்து தொந்தரவுகள், இடையூறுகள், பிரச்சனைகள் எல்லாம் வருங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் வந்து ஒரு சில ஆய்வுகள் வந்து படித்த விதிகள், எனக்கு சொல்லிக் கொடுத்த குருமார்கள் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதையெல்லாம் நான் வச்சு அவருக்கு நடந்த அமைப்புகளெல்லாம் வச்சு நான் வந்து அவர் ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு என்னால் முடிஞ்சதை நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இன்னும் மீதி இருக்கக்கூடிய விஷயங்களை நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு முடிஞ்ச சொல்கிறேன். ஸோ இப்படி தான் நான் வந்து ஜாதகத்தை வந்து ஆய்வு பண்ணுறேன். என்கிட்ட பார்க்க வர ஜாதகர்களுக்கு நான் இப்படி தான் வந்து பார்த்து சொல்கிறேன். குருவே சரணம், குருவே துணை. வாழ்க வளமுடன். இந்த வீடியோவை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் இது மாதிரி நான் பார்க்கக்கூடிய ஜாதகங்களை அடுத்தடுத்து நான் இதே மாதிரி உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். அதே போல் நீங்கள் எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா இதில் இருக்கிற தொலைபேசி எண்ணுக்கு உங்களோட ஜாதகங்களை வாட்ஸ்அப் பண்ணலாம். குறைந்த கட்டணத்தில் தான் நான் வந்து ஜாதகம் பலன் பார்த்து சொல்லிகிட்ருக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். குருவே சரணம், குருவே துணை.